கைஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் வேல்முருகன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒசூர் டு ஒகேனக்கல் ஒரு ஸ்மால் ட்ரிப் போனோம். நானும் இன்னொருத்தர் பிரசாந்தன் இருக்கார். நாங்கள் 2 பேர் போனோம். ஒசூர் டு ஒகேனக்கல் பார்த்தோம்னா 95 கிலோமீட்டர் கிட்ட வருது. நாங்கள் காலையில் 6 மணிக்கு போயிட்டு ஈவினிங் ஒரு 4 o'clock 5 o'clockலாம் திரும்பி வந்துட்டோம். ஸோ இது ஒரு ஸ்மால் ட்ரிப் தான். இதை எப்படி வீடியோ எடுத்து எப்படி அப்லோட் பண்ணலாம், ஏன்னா இது ஃபஸ்ட் ட்ரிப்புன்னு சொல்ல முடியாது. இது ஃபஸ்ட்டு வீடியோ நான் போட போகிறது, ட்ராவல் பண்ண வீடியோ ஃபஸ்ட்டு இது. ஸோ அதை போடலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா தான் இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். சரியான கேமரா வசதி, மைக்கு இது எதுவும் இல்லாததுனால அந்த ட்ராவல் பண்ணது, பைக் ரைட் போனதை நாங்கள் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ண முடியல. இப்போ அங்கே ஒகேனக்கல் போயிட்டு நாங்கள் என்னென்ன பண்ணோம் அப்படின்றத மட்டும் பார்க்கலாம். அங்கே ஒகேனக்கல்லையும் நிறைய ஃபேமஸ் இருக்குது. வாட்டர்ஃபால்ஸு, ஆயில் மசாஜ் இருக்குது, குளிக்கிறது இருக்குது, மீன் சாப்பாடு ஃபேமஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் நாங்கள் எதுவுமே பண்ணல. ஜஸ்ட் நாங்கள் போயிட்டு வாட்டர் ஃபால்ஸ் மட்டும் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு போட் ரைடிங் போனோம். நாங்கள் போட் ரைடிங்கும் ஃபேமஸ் தான். அங்கே போட் ரைடிங் எப்படி இருக்குது அதை மட்டும் பார்த்துட்டு, ஏன்னா ஃபஸ்ட் டைம் போனோம் ஒகேனக்கல். ஸோ போட் ரைடிங் மட்டும் போயிட்டு பார்த்துட்டு வந்தோம். ஃபஸ்ட் டைம் போகிறதுனால ஆர்கனைஸ்டாக போக முடியல. போயிட்டு என்னென்ன பண்ணணும் அப்படின்றது தெரியாமல் நாங்கள் பாட்டுக்கு டேரெக்டாக பைக் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். ஸோ அதை பற்றி பார்க்கலாம் இப்போ நம்ம வீடியோவில். சரியான மைக் செட்டப் இல்லாததுனால அங்கேயும் நாங்கள் என்னென்ன பேசணும் போட்டில் போக சொல்ல, அங்கே இருக்கிற நேச்சுரல் சவுண்டு எப்படி இருக்குது அதையும் கேட்க முடியல. ஸோ பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுத்துருக்கேன் நான். அது கூட வாய்ஸ் ஓவர் கொடுத்து வச்சுருக்கேன், அந்தந்த இடத்த பற்றி எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்றத. ஸோ வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது தமிழ்நாட்டு எல்லைக்குள்ளே இருக்கிற ஃபால்ஸு. காவிரி ஆறு 2ஆக பிரிஞ்சுட்டு ஒன்று தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு ஃபால்ஸ் மாதிரி உருவாகுது, இன்னொன்று காவிரி ஆறு இந்த கர்நாடகா எல்லைக்குள்ளே போயிட்டு ஒரு ஃபால்ஸ் மாதிரி உருவாகுது. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிற ஃபால்ஸ். இந்த கர்நாடகா ஃபால்ஸ் போகணுன்னா நம்ம இப்போ போட் ரைடிங் போகணும். ஸோ போட் ரைடிங் போகும்போது நான் என்னென்னு சொல்கிறேன். போட் ரைடிங் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கோம். போட் ரைடிங்க்கு 1 ஹவருக்கு 750 rupees கேட்டாங்க. மேக்ஸிமம் 4 பேர் போகலான்னு சொன்னாங்க. நாங்கள் 2 பேர் தான் போனதுனால இன்னும் 2 பேர் வர வரைக்கும் வெயிட் பண்ணி நாங்கள் 4 பேர் போயிட்டுருக்கோம். இப்போ பாலம் பார்த்தோம் இல்லையா, இது இந்த பக்கம் கர்நாடகா ஃபால்ஸுக்கு போகிறதுக்கான ஒரு பாலம் அந்த ஏதோ ரீசனுக்காக பிளாக் பண்ணி வச்சுட்டாங்க, எங்களை அலோவ் பண்ணல. ஸோ அதனால் போட்டில் போய் பார்த்துட்டுருக்கோம்.
மணல் மேடு மாதிரி ஒரு இடம் இருக்கும். அந்த இடம் தான் பார்த்தோம்னா தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவும் பார்ட்ரு. அந்த மணல் மேட்டுக்கு ஆப்போசிட்டில் கர்நாடகாலேருந்து வரவங்க போட்டிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த மணல் மேடே பார்த்தோம்னா இப்போதைக்கு தண்ணியோட ஆயம் 100 அடியிலேருந்து 120 அடி ஆயம் இருக்கிறதுனால அது ஜஸ்ட் மேடு மாதிரி தெரியுது. சப்போஸ் தண்ணியோட ஆயம் கம்மியாகிடுச்சுன்னா அந்த இடமே ஒரு பீச் மாதிரி இருக்குமா விளையாடுறதுக்கு. ஸோ அந்த மணல் மேடெலாம் தாண்டி போனால் தான் அந்த கர்நாடகாவில் இருக்கிற ஃபால்ஸை பார்க்க முடியும். வாங்க போகலாம். நான் சொன்னேன் இல்லையா அந்த மணல் மேடு, இந்த இடம் தான் கர்நாடகாவிலேருந்து வரவங்க போட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம பார்த்தோம்னா அந்த கர்நாடகா ஃபால்ஸ் எல்லாம் பார்த்துட்டு திரும்பி வந்துட்டுருக்கோம். அதுக்கு பக்கத்தில் ஒரு பிரிட்ஜு உடஞ்சி போன மாதிரி இருந்ததில்ல, அந்த பிரிட்ஜ் வந்து தண்ணி அதிகமாக வந்தப்போ மரம்லாம் அடிச்சுட்டு வந்து அந்த பிரிட்ஜில் மாட்டி அந்த பிரிட்ஜு உடஞ்சி போச்சான். சப்போஸ் நம்ம பார்த்த இடத்துல தண்ணி அதிகமாக வந்துச்சுன்னா அந்த பிரிட்ஜ் மேலே தான் கூப்பிட்டு போய் காமிப்பாங்களாம். அவ்வளோதான் கைஸ், கர்நாடகா ஃபால்ஸை பார்த்து திரும்பி வந்தாச்சு. தட் சைட்.